ஹாய்ங்க, கோபிச்செட்டிப்பாளையம் போயாச்சுங்க. காலையிலே சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சுதுங்க. அந்த அன்றைக்கி நான் ஆஃபீஸ் போகலைங்க. ஹஸ்பண்ட் மட்டும்தான் போனாங்க. முக்கியமான வேலை இருந்துச்சுன்ட்டு போக முடியலைங்க. இதுதாங்க அந்த முக்கியமான வேலை. ஷூ எல்லாமே வாஷ் பண்ணுங்க, சாஷாவுடையது எல்லாமே காலையிலேயே வாஷ் பண்ணி முடிச்சாச்சுங்க. கிச்சனும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பெருசாக வேலை இல்லைங்க, ரெஸ்ட்டு தான். அந்த அன்றைக்கி வெயிலே இல்லைங்க, ஃபுல்லாக சில்லுன்னு தான் இருந்துச்சு. ஈவினிங் பாருங்கள், சரியான காற்றுங்க. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், கோபிச்செட்டிப்பாளையம் வந்து செமையாக இருக்கும் இயற்கையாக அப்படின்ட்டு. நல்ல தண்ணி வந்துச்சுங்க, அதையும் பிடிச்சி வச்சாச்சுங்க. ஈவினிங் ஆகிடுச்சு. சக்கரவள்ளி கிழங்கு தாங்க இருந்துச்சுன்னு வேக வச்சுருந்தேன். சாஸ்ட்ராவுக்கு பிடிக்காது, இருந்தாலும் கம்பல் பண்ணி சாப்பிட வைக்கலான்னு ட்ரை பண்ணுவேன். ஈவினிங் வந்தாச்சுங்க, சாஸ்ட்ராவை கூப்பிட்டுட்டு நான்வெஜ் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சாக்ஸ் மட்டும் வெளியவே கழட்டுறது இல்லைங்க, ஹால்குள்ளேயே தான் வந்து கழட்டுறது. உங்கள் குட்டீஸ் இப்படி தான் பண்ணுவாங்களாங்க. எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சமைக்க ஆரம்பிச்சாச்சுங்க. அவங்க அப்பா ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க சாஸ்ட்ராக்கு. நான் சமையலுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. ஃபஸ்ட்டு ரசத்தை கம்ப்ளீட் பண்ணிடலான்ட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. நான் வச்சா ரசம் நல்லா இருக்காது, அந்த அன்றைக்கி ஏதோ நல்லா இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு சிக்கன் தாங்க செஞ்சிட்ருக்கேன். வரமிளகா சிக்கன், ஆனால் காரமே இல்லைன்னு சொன்னாங்க. அவ்வளோதாங்க, எல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்க போயாச்சுங்க. இப்படி தான் உங்கள் வீட்டு குட்டீஸ் சேட்டை பண்ணுவாங்களா சொல்லுங்கள். தேங்க்யூ.